வணக்கம் மக்களே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்னங்க மாடல் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கால ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்பது எப்படி? சரிங்களா? இந்த மாடல் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம். இருந்தாலும் முதல்ல ஃபார்முலாவை பார்த்து முடிச்சு, அதாவது காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்த்து முடிச்சு அதுக்கடுத்து கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த ஃபார்முலாவே கூட கேள்விகளா கேட்கலாம். சரி, இருக்கட்டும். முதல்ல ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, A equal to P into 1 plus R by 100 to the whole power n. சரிங்களா? இதுதான் ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகைக்கான ஃபார்முலா. சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். A அப்படின்னா அமௌண்ட், மொத்த தொகை தெரிஞ்ச விஷயம் தான். P அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல், இங்கிலீஷ்ல பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, அதாவது அசல். சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஆர்னா என்ன? வட்டி வீதம். சரிங்களா? என்ன என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காலம், அதாவது இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பொறுத்தளவுல n அப்படிங்கிறது வருடத்தை குறிக்கும். சரிங்களா? கொஸ்டின்ல டைரக்டா வந்து வருடம்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இதே ஒருவேளை மாதங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வருடமாக மாற்றணும். சரிங்களா? மந்த்ஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? இயராக கன்வெர்ட் பண்ணணும். சரி, எப்படிங்க மாதத்தை வருடமாக மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை 12ஆல வகுத்துட்டீங்க, அது எப்படி மாறிடும்? வருடக்கணக்காக மாறிடும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். சரி, இப்போ காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். சரி, காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகை அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P into 1 plus R by 400 to the whole power 4n. சரிங்களா? எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆண்டுல எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 காலாண்டுகள் இருக்கு. சரிங்களா? அதாவது 3 மாதம் என்பது ஒரு காலாண்டு. அப்போ ஒரு வருடத்துல 4 காலாண்டுகள் இருக்கு. 3 plus 3 plus 3 plus 3 எத்தனை? 12. அப்போ ஒரு வருடத்துல 4 காலாண்டுகள் இருக்கு. 4 காலாண்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு வருடம். சரிங்களா? அதனால ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அந்த மொத்த தொகைக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 4ஆல வகுங்க. சரிங்களா? சரி, என்ன 4ஆல பெருக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிரும். எப்படி? இந்த 4 கீழே இருக்கக்கூடிய இந்த 100ஓட போய் பெருக்கிக்குமா? அப்போ 6 by 400 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். n into 4 எத்தனைங்க? 4n தான். சரிங்களா? அதனால என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணியிருக்கோம்? 4ஆல பெருக்கி இருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? 4ஆல வகுத்திருக்கோம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். நல்லா பாருங்க, இது மொத்த தொகைக்கான ஃபார்முலா தான். சரிங்களா? மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அசல், அதாவது மொத்த தொகையில இருந்து நீங்க அசலை கழிச்சீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கூட்டு வட்டி கிடைக்கும். சரிங்களா? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சா நம்ம என்ன கிடைக்கும்? கூட்டு வட்டி கிடைக்கும். சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? என்ன கொடுத்துட்டாங்க? find the compound interest on 15,625 for 6 months at 16% per annum compounded quarterly. குவார்டர்லினா கால ஆண்டு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டிற்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 டென்த் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்துட்டாங்க? கொஸ்டின்ல கொடுத்துருக்காது, அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்துல முதலீடு பண்றாங்களாம். சரிங்களா? அப்போ என்ன பண்றாங்க? ஒரு தொகை இருக்கு. அந்த தொகை எவ்வளவு? 15,625. அந்த தொகையை 6 மாதங்களுக்கு, n இங்க எவ்வளவுங்க? n 6 மாதங்கள், 6 மாதம். சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த தொகைக்கு எவ்வளவு போடுறாங்க? இந்த 15,625க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% போடுறாங்க. சரிங்களா? ஒரு தொகைக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த தொகை என்னவாக இருக்கும்? அசலாகத்தான் இருக்கும். சரிங்களா?
அப்போ இந்த தொகையை 6 மாதத்திற்கு 16% வட்டி விதத்துல என்ன பண்றாங்க, முதலீடு செய்யறாங்க. அப்போ வட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுறாங்க, காலாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. சரிங்களா, அப்போ காலாண்டிற்கு ஒரு முறை தான் வட்டியை இங்க கணக்கிடுறாங்க. சரி இருக்கட்டும். கடைசி என்ன கேட்டாங்க, கூட்டு வட்டியினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, சரி இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னங்க பண்ணிட்டாங்க, மாதத்துல கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பார்த்தோம், மேல என்ன பார்த்தோம், எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருடமா இருந்தா பிரச்சனை இல்லை, மாதமாக இருந்தா நம்ம வருடமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு தனியா எடுத்து எழுதிக்கிட்டுமா. அப்போ 6 மாதம்னு இருக்கு, வருடமாக மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 12 ஆள வகுக்கணும். சரி, 1 6 6 ஈர 6 12 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா, சரி சரி அப்போ இப்ப அடுத்ததா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, n = 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. r = 16% அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கணக்குல கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, வட்டி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, காலாண்டிற்கு ஒரு முறை தான் கணக்கிடுறாங்க. சரிங்களா, காலாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வருடத்தை 4ஆல பெருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பார்த்தோம். சரிங்களா, அதான் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி இருக்கட்டும். 1 2 2 இரி 2 4. சரிங்களா, 1 4 4 4 × 4 16. அப்போ n = 2ன்னு கிடைச்சிருக்கு, r = 4% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போதான் நம்ம ஷார்ட்கட் மெத்தடுக்கு வர போறோம். சரிங்களா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இருக்கு இல்லையாங்க, அதை 4% நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், 4/100ன்னு எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும். அப்போ 1 4 4 இரி 4 8 மிச்சம் 2 இருக்கும், ஐ 4 20. சரிங்களா, சரி அப்போ 1/25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 25 டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 25 அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா, டிவைடுக்கு மேல உள்ள வேல்யூவை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூவை எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய, அதாவது டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 25 இருக்கு இல்லையா, இந்த 25 டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பு கூட கூட்டணும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, நான் அழகா எழுதிக்கிட்டுமா, 1/25ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா, அப்போ 25 1 கூட கூட்டினா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், 26ன்னு கிடைக்கும். அந்த 26 தான் மேல போடணும். சரிங்களா, சரி இப்போ நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இந்த ஒரு ஸ்டெப் தான், அதுக்கு அடுத்து டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, அப்போ இப்போ மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். மொத்த தொகையை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அசலை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா, அசல் என்ன கொடுத்திருக்காங்க, 15,625 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சரி கடைசியா இங்க பாருங்க, இந்த 26/25 போடணும். சரிங்களா, 26/25 இதை எத்தனை டைம்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, n எத்தனை தடவை இருக்கோ, அதாவது n எத்தனை முறை இருக்கோ, அப்போ n எவ்வளவு இருக்கு, 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 2 டைம் என்ன போடணும், 26/25 போடணும். சரிங்களா, இதே ஒருவேளை n = 3 இருந்துச்சுன்னா 3 தடவை போடணும், 4 இருந்துச்சுன்னா 4 தடவை போடணும். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ சால்வ் பண்ணிடுவோமா. 5 × 5 25, 3 5 15, 1 5 5 மிச்சம் 1 இருக்கும், 12, ஈர 5 10, மிச்சம் 2 இருக்கும், 5 × 5 25. சரிங்களா, 1 5 5, 6 5 30, மிச்சம் 1 இருக்கும், 12, 2 × 5 10, 5 × 5 25. சரிங்களா, 1 5 5 25 × 25 625 தெரிஞ்சு வச்சிருந்தோம். சரிங்களா, அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன இருக்கு, 25 × 26 × 26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 25 × 26 650, 650 × 26 16,900. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இங்க நம்ம என்னதான் கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த தொகை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, மொத்த தொகை 16,900 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு கூட்டு வட்டி தான் தேவை. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும். இங்க நம்மளுக்கு மொத்த தொகை 16,900 மைனஸ் அசல் என்னதுங்க, அசல் 15,625. சரிங்களா, அப்போ 16,900 இருந்து 15,625 நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா 1,275 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, புரிஞ்சிருச்சாங்க. எதுவுமே நம்ம கஷ்டம்னு நினைச்சதாங்க கஷ்டம், எல்லாமே நல்லா சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா 25 மேக்ஸ்ல போட்டுறலாம். சரிங்களா, சரி the compound interest on 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly. சரிங்களா, quarterly. சரி
இருக்கட்டும். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும் போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000ற்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 8th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். வருட கூட்டு வட்டி எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருக்காங்க 20% கொடுத்திருக்காங்க. சரி இருக்கட்டும். என்ன பண்றாங்கன்னா காலாண்டிற்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்களா சரிங்களா. அவங்களே கொடுத்துட்டாங்க. எனில் ரூபாய் 6,000ற்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க அசல் எவ்வளவுங்க 16,000 சரிங்களா. அப்போ n என்ன கொடுத்திருக்காங்க 9 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கடைசி என்ன கேட்டாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூட்டு வட்டியை கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அதே மேல பார்த்த மாதிரியே தான் இங்க 9 மாதங்கள்னு கொடுத்திருக்கதை என்ன பண்ணணும் வருடமாக மாத்தணும். அப்ப 12ஆல வகுத்துக்கணும் சரிங்களா. அப்போ 3 × 3 9 4 3 12 அப்போ 3/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு n = 3/4 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அவங்கள 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால என்ன பண்ணும் 4ஆல பெருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் 4ஆல வகுக்கணும் சரிங்களா. இது சாரிங்க இது 4 சாரி அழிச்சுக்கிட்டுமா 4ஆல வகுக்கணும் சரிங்களா. 20% சரி. ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஐ 4 20 சரிங்களா. அப்போ n = இங்க 3 கிடைச்சிருக்கு. r = 5% இருக்கு. 5% இருந்தா எப்படிங்க எழுதிக்கலாம் அதை 5/100ன்னு எழுதிக்கலாமா. ஓர் 5 5 ஈர் 5 10 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ இதை நான் எப்படிங்க எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிவைடு கீழோட மதிப்பு அப்படி போட்டுக்கணும். டினாமினேட்டர் உள்ளத 20 அப்படி போட்டுக்கணும். நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ 20 கூட டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மதிப்பை கூட்டணும். அப்ப 20 + 1 எத்தனைங்க 21 சரிங்களா. இப்போ அமௌண்ட்டை டைரக்டா கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அசலை போட்டுக்கணும். அசல் எவ்வளவுங்க 16,000 இன்ட்டு இந்த 21/20 போடணும். எத்தனை டைம்ஸ் போடணும் n = 3 இருக்கு. அப்ப 3 டைம்ஸ் போடணும் சரிங்களா. அப்ப 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 சரிங்களா. அப்போ 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 2 8 2 16 ஓர் 2 4 2 8 ஓர் 2 இரி 2 4 சரிங்களா. அப்போ கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 21 × 2 42 சரிங்களா. 42 × 21 882 சரிங்களா. 882 × 21 18,522 சரிங்களா. அப்போ கடைசியா நம்மளுக்கு அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சிருக்கு 18,522 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்னதான் தேவை கூட்டு வட்டி தான் தேவை. அப்போ என்ன பண்ணும் மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும் சரிங்களா. மொத்த தொகை எவ்வளவுங்க எங்க 18,522 அசல் எவ்வளவுங்க 16,000. அப்போ 18,522ல இருந்து 16,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா 2,522 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா. ஆப்ஷன் டி தான் சரிங்களா. சரி படத்துக்கு போயிருவோமா. Find the compound interest on 31,250 at 16% per annum compounded quarterly for 9 months. அதாவது ரூபாய் 31,250க்கு ஆண்டுக்கு 16% என்ற வீதத்தில் 9 மாத காலாண்டின் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. கொஸ்டின்ல கொடுக்க எழுதிக்கலாமா. முதல்ல 31,250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 31,250க்கு 16% வட்டி போடுறாங்க. அப்போ இந்த 31,250 என்பது அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். வட்டி வீதம் எவ்வளவு 16%. எத்தனை மாதங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 9 மாதங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ n = 9 மாதம் சரிங்களா. அப்போ வட்டி எப்படி கணக்கிடுறாங்க காலாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணும் மாதத்தை வருடமாக மாற்றணும். அப்போ 12ஆல வகுத்துக்கணும் சரிங்களா. மாதம் அதனால 12ஆல வகுக்கும். அப்போ 3 × 3 9 4 3 12 3 × 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப n = எவ்வளவுங்க 3/4 r = 16% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால n 4ஆல பெருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்போ ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 கேன்சல் ஆயிருச்சு. n = 3 கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நாள் 4 4 × 4 16. அப்போ
ஆர் ஈக்குவல் டு 4% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப 4% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்காது. எப்படிங்க எழுதிக்கலாம்? 4/100ன்னு எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். ஓர் 4 25 × 4 100 சரிங்களா? சரி இந்த வேல்யூ எப்படி போடணும்? டிவைடு கீழ இருக்கக்கூடிய 25 அப்படி போட்டுக்கணும். 25 கூட டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மதிப்பை கூட்டணும். அப்ப 25 + 1 எத்தனை? 26 சரிங்களா? சரி இப்ப மொத்த தொகை கண்டுபிடிச்சிருமா? அப்ப a ஈக்குவல் டு முதல்ல அசல் என்னதுங்க நம்மளுக்கு? முதல்ல அசலை போட்டுக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய அசல் வந்து 31,250 சரிங்களா? சரி இன்ட்டு 26/25 எத்தனை தடவை போடணும்? 3 தடவை போடணும். n ஈக்குவல் டு எத்தனை? 3 சரிங்களா? அப்போ 26/25 இன்ட்டு 26/25 சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ திரும்பியும் 5 × 5 25 6 5 30 மிச்சம் 1 அப்போ 12 இருக்கும். 2 5 10 2 5 × 5 25 0 அப்படி போட்டுக்கலாம். 1 5 5 1 5 5 மிச்சம் 1 இருக்கும். 2 5 10 மிச்சம் 2 இருக்கும். 5 × 5 25 0 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா? அப்போ 5 × 5 25 2 5 10 மிச்சம் 2 இருக்கும். 5 × 5 25 0 சரிங்களா? 1 5 5 5 × 5 25 0 1 25 25 2 25 50 சரிங்களா? அப்போ கடைசி நம்மளுக்கு என்னது இருக்கு? 2 × 26 × 26 × 26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 2 × 26 52 சரிங்களா? இன்ட்டு 26 1352 சரிங்களா? இன்ட்டு 26 35,152 சரிங்களா? கடைசி நம்மளுக்கு அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சிருக்கு? 35,500 சரிங்க 152 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? மொத்த தொகை 35,152 இருந்து அசலை கழிக்கணும். அசல் எவ்வளவுங்க? 31,250. அப்போ 35,152 இருந்து 31,250 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 3,902 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா? ஆப்ஷன் பி தான் சரிங்களா? சரி அடுத்த கணக்கு போயிருவோமா? Find the compound interest on 15,625 for 9 months at 16% per annum compounded quarterly. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டென்த் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா? சரி என்ன கொடுத்துட்டாங்க? காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறோம்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி இருக்கட்டும். என்ன கொடுத்துட்டாங்க? 15,625க்கு ஆண்டுக்கு 16% வட்டி வீதமா சரிங்களா? அப்போ 15,625 அப்படிங்கிற அந்த தொகைக்கு வட்டி எவ்வளவு போடுறாங்க? 16% போடுறாங்க. அப்ப இந்த தொகை என்னவாக இருக்கு? அசலாக இருக்கு. 15,625 என்பது அசல் சரிங்களா? சரி n ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9 மாதங்கள்னு கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணணும்? 12ஆல வகுத்துக்கணும் சரிங்களா? எதற்காண்டி? வருடமாக மாத்தணும் அதற்காண்டி. சரி கடைசி என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் ஃபுல்லா முடிச்சுக்கிறேன் சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த கதைக்குள்ள வருவோம். சரி என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டியினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முடிச்சிட்டாங்க கொஸ்டினை. நம்ம இப்ப ஆன்சரை தொடங்குவோம் சரிங்களா? அப்போ n என்ன கொடுத்துருக்காங்க? 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. வருட கணக்காக மாத்தணும். என்ன பண்ணும்? 12ஆல வகுக்கணும் சரிங்களா? அப்போ 3 × 3 9 4 3 12 அப்போ 3/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. n ஈக்குவல் டு 3/4 r ஈக்குவல் டு 16%. அப்போ காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால என்ன 4ஆல பெருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுக்கணும் சரிங்களா? அப்போ 4 கேன்சல் ஆயிரும். 1 4 4 × 4 16. அப்போ n ஈக்குவல் டு 3 r ஈக்குவல் டு 4% இருக்கு. அப்போ 4/100ன்னு போட்டுக்கலாமா? 4%. 1 4 25 × 4 100 சரிங்களா? அப்போ கடைசி நம்ம டேர்ம் எப்படி வரும்? டிவைட் கீழே 25 தான். 25 கூட 1 கூட்டினா கிடைக்கும் 26 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி இப்போ நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அப்ப a ஈக்குவல் டு மொத்த தொகை என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15,625ன்னு கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். 26/25 எத்தனை தடவைங்க போடணும்? மேல பாப்போமா? 3 தடவை போடணும் சரிங்களா? சரி போட்டுக்கோமா? இன்ட்டு 26/25 இன்ட்டு 26/25 சரிங்களா? அப்போ 5 × 5 25 3 5 15 1 5 5 மிச்சம் 1 12 இருக்கும். 2 5 10 மிச்சம் 2 இருக்கும். 5 × 5 25 1 5 5 6 5 30 மிச்சம் 1 12 இருக்கும். அப்போ 2 5 10 2 25 அப்போ 5 × 5 25 சரிங்களா? அப்போ 1 25 25
25 × 25 625 ஓர் 25 25 ஓர் 25 25 சரிங்களா. அப்போ கடைசி 26 × 26 × 26 இருக்கு. அப்போ 26 × 26 676 சரிங்களா. 676 × 26 17,576. அப்போ மொத்த தொகை நமக்கு கிடைச்சிருச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். மொத்த தொகை எவ்வளோ? 17,576ல இருந்து அசல் எவ்வளோ? அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அப்போ இங்க அசல் நம்மளுக்கு 15,625. அப்போ 17,576ல இருந்து 15,625 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1951 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.